ஒரு நாள் பைப்பில் தண்ணி வந்தால் அடுத்த 3 மாதத்துக்கு தண்ணியே விட மாட்டாங்க போல இருக்குது. அன்னைக்கு வந்தது ஒரு ட்ரம்மு ரெப்புனா துணிமணியெல்லாம் துவைச்சதில் தண்ணியெல்லாம் காலி ஆகி போச்சு. இப்போ தண்ணியே வரல. இந்த எலுமிச்சம்பழம் செடி தீபாவளிக்கே பிடுங்கி ஊறுகாய் போட்டுடலாம்னு பார்த்தா அடுத்த தீபாவளி வந்துடும் போல இருக்குது. அது வரைக்கும் பழுக்காது போல். அதோட இன்னைக்கு செடிகளை தான் கண்காணிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பாவக்காய் 2 கிடந்துச்சு. அதை பிடுங்கிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து கருவேப்பிலை செடிக்கு மட்டும் பஞ்சமே இல்லைங்க. கால் வைக்கிற இடம் பூரா வெறும் கருவேப்பிலை செடியாக தான் இருக்கும். அப்புறம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கையிலேயே இந்த 100 நாள் வேலை முடிஞ்ச ஆளுகள்லாம் ரோட்டில் வந்துட்டு இருந்தாங்களா, அவங்க வரையில நம்ம ஃபோனும் கையுமா தெரிஞ்சோம்னா ஏம்மா உனக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு கேட்பாங்கன்னு அப்படியே கலப்பையில் உட்காந்து திங்க் பண்ணுற மாதிரி சீன் போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டை சுற்றி புல் வளர்ந்துருச்சுன்னு அப்பா வீடை சுற்றி மருந்தடிச்சிருந்தாங்க புல்லெல்லாம் சாகட்டும்னு. அந்த புல் பாதி செத்துச்சு, பாதி புல் அப்படியே பச்சை பசேன்னு இருந்துச்சு. சரி நான் அதையும் ஒரு நோட்டம் விட்டுட்டு அப்படியே வந்து சாப்பிட தான் உட்காந்தாச்சு. முந்தா நாள் வச்ச நண்டு குழம்பு நான் ஒரு ஆள் மட்டும் சாப்பிட்றதுனால முடியவே இல்லை. இன்னையோட முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அப்புறம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. பார்க்குறவங்க எல்லாரும் ஒரு லைக் போட்டு பார்த்தா எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். அவ்வளோதான். பாய். நெக்ஸ்ட் வீடியோ